ஹாய் நண்பா வில்சா, நல்லா இருக்கியா? உன்னுடைய 60வது பிறந்தநாள் தினம் இன்னைக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிறந்தநாள் தினத்தில் நேரிட்டு வந்து உனக்கு விஷஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் நேரில் வந்து விஷ் பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ எனக்கு இல்லை. என்னுடைய மகள் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் டெலிவரிக்கு வேண்டி டெலிவரி முடிஞ்சிருச்சு, இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை, நாளைக்கு தான் ஆகப்படி. ஸோ அதனால் நேரில் வந்து விஷ் பண்ணுறது முடியல. 37 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பார்த்தோம்னா நம்ம நடந்தது, போனது, வந்தது, செஞ்சது, சிரித்தது, பழகினதெல்லாம் யோசித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இணை பிரியாத நண்பர்களாக இருந்தோம். இப்போது அதே மாதிரி தான் இருக்கிறோம். நீ அங்கே இருக்கிற, நான் இங்கே ஊரில் இருக்கிற, அவ்வளோதான் வித்தியாசம். இருந்தாலும் ஃபோன்லேயாவது பேச முடியுது. நேரில் போனதோட மகளோட கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருந்தேன். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் என்னால் தான் உன்னுடைய வீட் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, இதுக்கும் என்னால் வர முடியல. அதனால் உன்னோட 60ஆம் பிறந்த நாளுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் உனக்கு இருக்கட்டும், எல்லா வித வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு உனக்கு தர்ற பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். எனக்கும் அது பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த இந்த நாளில் வந்து உனக்கு எல்லா வித கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இனி ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கவும், இதே மாதிரி உனக்கு ஒரு விஷஸ் அனுப்புறதுக்கு நான் ரொம்ப காத்திருக்கிறேன். எல்லா வித ஹாப்பி பர்த்டே டு யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பழைய நட்பு தோழரான வில்சனுடைய 60வது வயதுடைய 60ஆம் கல்யாணம் கூடிய ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன். அவருடைய மகளார் எனக்கு தெரிவித்தாங்க. அப்போது வில்சனை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டியது இருக்குது. நேரில் வந்து வில்சனோட நம்ம நண்பர்களெல்லாம் சந்தித்து ஒரு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் கேரளாவில் இருக்கிறேன், கேரளாவிலேருந்து பேசிகிட்ருக்கிறேன். என்னால் நாளைக்கு வர முடியாத ஒரு காரணத்தினால நான் இப்போ வந்து இதை உங்களுக்கு வீடியோ காலில் ஒரு வீடியோவாக பேசி அனுப்புகிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 86 வில்சனோட நல்ல நட்பு ரீதியில் நான் பழகிக்கிட்டுருக்கிறேன். சொல்லப்போனால் எனக்கு நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிற காலங்களில் வியாபாரங்களெல்லாம் எனக்கு சரியில்லாத போது, அப்படி இருக்கும்போது ஆட்டோ கொஞ்ச நாளைக்கு நீ ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ ஓட்டி பழகி கொடுத்து, அதுக்காக ஒரு இடத்துல ஆட்டோவுடைய வேகன்சி ஒரு மருந்து கடையில் ஏற்படுத்தி கொடுத்து கொஞ்ச நாள் நான் அவங்களுக்காக டிரைவராக போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் நம்ம சொந்த தொழில்களில் வந்து டெவலப் ஆகி வந்து வரும்போது எனக்கு எப்போவும் வில்சன்கிட்ட எங்கே கூப்பிட்டாலும் உடனே அது நேரம் காலம்னு பார்க்காம வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நண்பராக இருந்தால் அப்படி. அதே போல் அவங்க குடும்பத்தில் நடந்த திருமணங்களுக்கு எல்லாமே முழுமையாக அதிகப்படியாக டெக்கரேஷன் பண்ணது நான் தான். அதில் அவங்க குடும்பத்தார் பூரா என்கிட்ட நட்பானது வந்து வில்சன் மூலமாக அவங்களுக்கு கேட்ரிங்கு, டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணி கொடுத்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு உற்ற நண்பனாக இருந்தால் அப்படி. இப்போ இந்த சமீப காலத்தில் கடைசியில் அவருடைய மகளாருடைய கல்யாணத்துக்கு கூட என்னை அழைச்ச போது நான் இங்கே இல்லை, அயர்லாந்தில் இருந்தேன். பிறகு நான் வந்த பிற்பாடு சந்திக்கணும்னு நினச்சி பல இடங்களில் நான் பார்த்தேன், சந்திக்க முடியல. ஃபோன் நம்பரும் எங்கிட்ட யாராவது இருந்து பின்ன எனக்கும் நிறையா வேலைகள் இருந்தனால சந்திக்க முடியாமல் போச்சு. அதில் நண்பர் என் மேலே கோபமாக இருக்கலாம், இருந்தாலும் அவன் அதை பெருசாக எடுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு எல்லோரும் கலந்து ஒரு விழாவாக பார்க்கும்போது அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். எனக்கு முடிந்த அளவுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு பார்த்தேன், இல்லை, அது வெளியூர் பயணங்கள் இருக்கிறதுனால நான் திரும்பி வர்றதுக்கே ஞாயிற்றுக்கிழமை ஆயிரும். அதனால் என்னால் வர முடியல. நல்ல விதமாக நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், வில்சன் ஹாப்பியாக இருக்கட்டும், வில்சனுடைய குடும்பம் எல்லோரும் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். Hey Vilsa, how are you? Wish you happy 60th birthday.
ஏடா நம்ம எல்லாம் பண்ண புரட்சி எல்லாம் மறந்துட்டியா? ஏ எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து இரு, பழசெல்லாம் மறந்துடாத. ஓகே. ஹாய் வில்சன், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆக்சுவலி இது என் ஆஃபீஸு. ரொம்ப நாளாக பார்த்து பேசணும்னு நினச்சேன். ஐ திங்க் முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால ஓகே. எனிவே, நம்மளுடைய தொடர்புகள் 60 வருஷம் இன்னைக்கு நீ செலிப்ரேட் பண்ணுற. ரியலி காட் இஸ் குட் ஆல் த டைம். நிறைய காரியங்கள் உனக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஈவன் நீ ஒர்க்லேருந்து திரும்பி வரும்போது உனக்காக நிறையா பேர் இருந்தது. அந்த நேரத்தில் வெயிட் பண்ணி நீ வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த ஒரு நாட்கள் உண்டு. உனக்காக நிறைய காரியங்கள், நீ எனக்காக நிறைய காரியங்கள் செஞ்ச. ஈவன் மேரேஜு கூட நீ தான் வந்து எனக்காக சாட்சி கேட்டெல்லாம் போட்ட. எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்று நடத்துறது நீயாக இருக்கிற. அதனால் இந்த நாட்களில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்காகவும் அவங்களோட சேர்ந்து இந்த நாளை வந்து நான் வந்து தேவனுடைய கிருபையால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னென்னா 60 வருடங்கள் ரொம்ப நல்லதாக போயிருக்கு. கர்த்தர் இன்னும் 60 வருடங்கள் இன்னும் கூட்டி கொடுக்கறதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆஃபீஸில் இருக்கேன், மீட்டிங்கில் இருக்கேன், உன்கிட்ட பேசணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ரொம்ப நன்றி. God bless you, you and your family. Thank you so much. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்.